புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்ட இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. அமைச்சர் வீட்டை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரசார் முற்றுகையிட்டது கீழ்த்தரமான அரசியல். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் திமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜி, மணிபால் கண்ணடி, செந்தில்குமார், நாகதியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்தனர். அந்த தனிநபர் தீர்மானத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு 15 முறை மாநில அந்தஸ்து வேண்டி இச்சட்டப்பேரவை மூலம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியும் அதனை மத்திய அரசுக்கு அனுப்பியும் நமக்கு அதிகார விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை. நமது புதுச்சேரி மாநிலம் 2007ஆம் ஆண்டு தனி கணக்கு துவங்கப்பட்ட ஆண்டிலிருந்து மத்திய அரசு பங்களிப்பு நமது மாநிலத்திற்கு மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி 2017ஆம் ஆண்டிலிருந்து அமல்படுத்தப்பட்ட பிறகு நாம் சொந்த வருவாயில் நிற்கின்ற சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க இச்சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக தனிநபர் தீர்மானத்தை முன்மொழிந்து அவையில் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மாநில மக்களின் எண்ணம் என்றும், எனவே தனிநபர் தீர்மானமாக இல்லாமல் அரசின் தீர்மானமாக மத்திய அரசுக்கு அனுப்ப முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். இதையடுத்து திமுக கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக சட்டப்பேரவையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தற்பொழுது 16வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த நிலையில் சட்டப்பேரவை காலவரையின்றி சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். முன்னதாக மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் சட்டப்பேரவையில் பூஜ்ய நேரத்தில் வலியுறுத்தினார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்ட இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உட்பட 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு வேலூர் பிரியாணி, வஞ்சரம் ஃப்ரை, குல்பி என 18 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து நோன்பு திறப்பை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது. விருந்தில் வேலூர் பிரியாணி, வெஜ் பிரியாணி, கோபி 65, வஞ்சரம் ஃப்ரை, பட்டர் நான், குல்ஃபி, பழச்சாறு என 18 வகையான உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. அமைச்சர் வீட்டை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரசார் முற்றுகையிட்டது கீழ்த்தரமான அரசியல் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது ஒரு துறையின் அதிகாரி செய்த முறைகேட்டிற்காக சம்பந்தப்பட்ட அந்த துறையின் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அந்த துறையின் அமைச்சர் வீட்டை காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் முற்றுகை போராட்டம் நடத்தியிருப்பது கீழ்த்தரமான அரசியல் செயலாகும். இது சிபிஐயின் நேர்மையான விசாரணையை திசை திருப்பும் செயலாகும். ஒரு பிரச்சனையில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் ஆர்ப்பாட்டம், போராட்டம், சட்டமன்ற முற்றுகை போராட்டம், தலைமை செயலக முற்றுகை என காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நடத்தி அதை மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம். கைது செய்யப்பட்ட அதிகாரி நான் பணம் பெற்றது பொதுப்பணித்துறை அமைச்சருக்குத்தான் என ஏதாவது ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளாரா? எதுவுமே இல்லாமல் திட்டமிட்டு ஒரு அமைச்சரை அச்சுறுத்தி அவருக்கு மன உளைச்சலை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது கட்சியினரோடு ஆர்ப்பாட்டம் நடத்துவது கேவலமான அரசியலாகும். தனது 5 ஆண்டு கால கூட்டணி அரசில்தான் முதல்வராக பதவி வகித்த பொழுது புதைவட மின் இணைப்பில்
பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது. அதேபோன்று இலவச அரிசியிலும் இலவச வேஷ்டி சேலை வழங்குவதிலும் கமிஷன் பெற்றதால் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தையே அப்பொழுதைய துணைநிலை ஆளுநர் ரத்து செய்தார். பிள்ளைகளுக்கு முட்டை வழங்குவதில் ஊழல், இவையெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடைபெற்றது? பிரசித்தி பெற்ற கோயில் தோப்பை தவறாக பத்திரப்பதிவு செய்ய முற்பட்ட போது அப்போதைய சப் ரெஜிஸ்டர் இந்த பத்திரப்பதிவை நடத்த முடியாது என கூறிய பிறகு காரைக்காலிலிருந்து ஒரு சப் ரெஜிஸ்டர் ஒருவரை வரவழைத்து பத்திரப்பதிவு நடத்தப்பட்டது. அதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் புதல்வரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. இதுபோன்று தனது 5 ஆண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தபொழுது அதற்கெல்லாம் பொறுப்பேற்று நாராயணசாமி முதல்வர் பதவியிலிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டாரா? தமிழகத்தில் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு ஆண்டுக்கு மேலாக கலால்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைவாசம் சென்றதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலகி விட்டாரா? அல்லது செந்தில் பாலாஜியின் ஊழலுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என கூட்டணி கட்சியான திமுகவை நாராயணசாமி வலியுறுத்தி இருப்பாரா என அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் வாலிபரிடம் நகை பணத்தை திருடிய பெண்ணை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் பிரகாஷ் ராஜ் வாட்டர் கேன் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் அரியாங்குப்பம் டோல்கேட் தனியார் மதுக்கடை அருகே நின்று கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த பெண் ஒருவர் பிரகாஷ் ராஜிடம் பேசி ஆசை வார்த்தை கூறினார். அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணுடன் பிரகாஷ் ராஜ் உருளையன்பேட்டை பகுதியில் ஒரு விடுதியில் ரூம் எடுத்து தங்கினார். பிரகாஷ் ராஜ் போதையில் தூங்கிவிட்டு எழுந்து பார்த்தபொழுது அவர் கையில் அணிந்திருந்த மோதிரம், செயின், பிரேஸ்லெட், மொபைல் போன் ஆகியவற்றை அந்த பெண் திருடி சென்று தலைமறைவானார். பிரகாஷ் ராஜ் புகாரின் பேரில் உருளையன்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் வழக்கு பதிந்து விடுதியில் வெளிப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அந்த பெண் தமிழக பகுதியில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் ஆண்டிமடம் அடுத்த சிலம்பூர் அருந்ததி நகரை சேர்ந்த ஜெயக்குமார் மனைவி கலையரசி என்பதும் பிரகாஷ் ராஜிடம் ஆசை வார்த்தை கூறி நகைகளை திருடி சென்றதும் தனது வீடு கட்டுவதற்கு நகைகளை விற்றது தெரியவந்தது. பல இடங்களில் நகை, பணம் திருடியிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். விளையாட்டு பொம்மை போல் புதுச்சேரியை நினைக்கின்றார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மாநில அந்தஸ்தை மத்தியில் ஆளும் தற்பொழுதைய அரசும் அப்பொழுதைய அரசும் தர விரும்பவில்லை. விளையாட்டு பொம்மை போல் புதுச்சேரியை நினைக்கின்றனர். மத்திய அரசு அதிகாரிகள் விருந்தினர் மாளிகை போல் நினைக்கின்றனர். RSS சித்தாந்தத்தில் உள்ள மத்திய அரசு மாநிலத்தை கூட மாவட்டமாகத்தான் நினைக்கிறார்கள் என்றார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினருக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பலாப்பழங்களை கொடுத்து அசத்தினார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு புதுச்சேரி விமான நிலையம் அருகில் 30 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இங்கு மா, பலா, வாழை, தென்னை, முந்திரி போன்றவற்றை பயிரிட்டுள்ளார். தற்பொழுது பலாப்பழ சீசன்கள் களை கட்டியுள்ளது. தனது நிலத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்குவது கல்யாண சுந்தரத்தின் வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை மினி வேனில் வைத்து சட்டப்பேரவைக்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து கல்யாண சுந்தரம் முதல்வர் ரங்கசாமியிடம் பலாப்பழங்களை வழங்க பெரிய சைஸ் பலாவை வியப்புடன் பார்த்தவாறு புன்சிரிப்புடன் முதல்வர் பெற்றுக்கொண்டார். இதேபோல் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பலாப்பழங்களை வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகள் 10 பேருக்கு விலையில்லா 3 சக்கர வாகனத்தை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகள் 10 நபர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
பாகூர் அருகே பட்டப்பகலில் கோவிலுக்குள் புகுந்து திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கரியாம்புத்தூர் அடுத்த பனியக்குடி கிராமத்தில் அங்காளம்மன் கோவில் உள்ளது. பூஜைகளை முடித்து கோவிலை பூட்டிவிட்டு பூசாரி வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் கோவிலின் உள்ளே இருந்து சப்தம் கேட்டதால் அக்கம் பக்கத்தினர் வந்தனர். அங்கு பார்த்தபொழுது கோவில் கதவில் பூட்டு உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தனர். உள்ளே மர்ம நபர் ஒருவர் உண்டிகளை உடைத்தும் அங்கிருந்த செப்புக்குடம், அண்டா உள்ளிட்ட பூஜை பொருட்களை திருடும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். தப்பியோட முயன்ற அவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து கரையாம்புத்தூர் போலீசார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் வளமனூர் அடுத்த மோட்சகுளம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த குமார் மகன் உதயபாரதி என்பதும் இவர் மீது ஏற்கனவே கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த இரும்பு கம்பி மற்றும் திருடப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து சப் இன்ஸ்பெக்டர் குமார் வழக்கு பதிவு செய்து அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். பட்டப்பகலில் கோவிலின் கதவை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் பட்ட 716 பேருக்கு பணி வழங்க கோரி மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 716 ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் முருகா தியேட்டர் சிக்னல் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட 716க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் பணி வழங்க வேண்டும், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் புதுச்சேரி காரைக்கால் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் செயலாளர் குமரகுரு, சந்திரன், ராஜாராமு, சந்தோஷ், கிருபாகரன், சுமதி, அகிலா, தமிழ், புனிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் 300க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு லஞ்சம் பெற்றதாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட 3 பேரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காரைக்காலில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு லஞ்சம் பெற்றதில் தொடர்பு இருப்பதாக கூறி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களை அரவிந்தர் வீதி சந்திப்பில் போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம் செய்த காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டனர். தொடர்ந்து கோஷம் எழுப்பிய அவர்களை போலீசார் தடுக்க முயன்ற பொழுது கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் பிரமுகர், அரசு ஊழியர் பிரிவு சேர்ந்த கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கடலோர பகுதிகளை பாதுகாப்பாகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சைக்கிள் பயணமாக புதுவை வந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வரவேற்பு நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 14 பெண் வீரர்கள் உட்பட 135 பேரை வீரர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு மாநிலங்கள் வழியாக 6654 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடலோர சுற்றுச்சூழல் மற்றும் மத்திய கடலோர பாதுகாப்பை மேம்படுத்தும் இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி பயணத்தை கடந்த 7ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதையடுத்து அவர்கள் ஒடிசா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, நெல்லூர், சென்னை வழியாக புதுச்சேரிக்கு வந்தடைந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் ஆகியோர் கலந்து கொண்டு
மகிழ்ந்தனர். விழாவில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசும் பொழுது, புதுச்சேரி ஒரு கடற்கரை நகரமாக இருப்பதால் உலகமெங்கும் இருக்கும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். இங்குள்ள அழகான கடற்கரைகளை ரசிக்கின்றனர். இதனால் புதுச்சேரி அரசுக்கு நல்ல வருவாய் கிடைக்கிறது. கடலோர சுற்றுலா இன்னும் வளர வேண்டும். அதற்கு நம்முடைய கடலோர பகுதிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், சுற்றுலா பயணிகள் அச்சமின்றி அதிகம் வருவார்கள். நாம் நம்முடைய பகுதிகளை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குளிர், மழை, வெயில் பாராது நாட்டை பாதுகாக்கும் படை வீரர்களின் குடும்பத்தினர் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. படை வீரர்கள், அவளது குடும்பத்தினர்கள், முன்னாள் இராணுவத்தினருக்கு தேவையான உதவிகளை அரசு செய்து வருகிறது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ரமலான் நோன்பு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பள்ளி வாசலில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ரமலான் நோன்பு விரதம் இருந்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசலின் ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன தட்சிணாமூர்த்தி, திராவிட முன்னேற்ற கழக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கர், சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் SML லியாக்கத் அலி, முருங்கப்பாக்கம் கோவில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர், வக்பு வாரிய அதிகாரி இஸ்மாயில், ஜஃபார், ரஜினு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொழுகையில் பங்கெடுத்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளிவாசலின் தலைவர் அப்துல் ஃபாரூக், பொருளாளர் ஜாகிர் ஹுசேன், இமாம் பிலால், சமது, சமீர், ஜபருல்லா, ஹாகிர், அப்துல்லா, மைதீன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். AKR தேசிய மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜசேகர் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. AKR தேசிய மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜசேகரின் பிறந்தநாள் விழா இன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து, கேக் வெட்டி, சால்வை அணிவித்து நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் தேவநாதன், இளைஞரணி தலைவர் பிரகாஷ், அமைப்பு செயலாளர் கந்தவேலு, பொருளாளர் சத்யநாராயணன் மற்றும் முத்து, தீபக், வெங்கடாச்சலம், அருணகிரி, லட்சுமணன் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கேக் வெட்டி விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் 8235 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 111 ரூபாய். புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்ட இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. அமைச்சர் வீட்டை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரசார் முற்றுகையிட்டது கீழ்த்தரமான அரசியல். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கப்பட்ட 716 பேர் பணி வழங்க கோரி மறியல். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் 300க்கும் மேற்பட்டவர்கள் போலீசாரால் கைது.